ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். ஆரி ஒர்க்கில் ஃபிஷ் போன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஜரி த்ரெட் கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வாங்க. கீழே இருக்கிற லைன்லேருந்து ஃபஸ்ட்டு கிராஸாக த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்காக இன்னொரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே இருக்கிற லைனில் இருந்துட்டு த்ரெட் எடுக்கிறேன். அதையும் அதே மாதிரி லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே இருக்க லைனுக்கு வரேன். அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் லைன்லேருந்து இப்போ எடுக்கிறேன். அது வந்து நம்ம பேக் சைடு நல்லா திருப்பி இழுத்தோன்னா அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து கீழே இழுக்கிறேன். த்ரெட்டு வரலைன்னா இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்திங்கன்னா 2 த்ரெட்டுமே கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம அப்படியே செயின் ஸ்டிச் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோன்னா அதுக்கு மேலேயே தான் வரும். அதுக்காக கொஞ்சம் பேக்கில் தள்ளி இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லாக் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நல்லா டைட் பண்ணணும். இந்த மாதிரி த்ரெட்டு வெளியே வராது. டைட் பண்ணாமல் போட்டோம்னா த்ரெட் அந்த மாதிரி வெளியே தெரியும். அதனால் நீங்கள் நல்லா லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துகிட்டு அது செகண்ட் லைனில் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச். நம்ம கொடுக்குற லாக் ஸ்டிச் எல்லாமே செகண்ட் லைனில் தான் வரும். ஃபஸ்ட் லைன்லையும் தேர்ட் லைன்லையும் த்ரெட்டை மட்டும் தான் நம்ம கொடுத்து எடுக்கிறோம். ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்டு அங்கேருந்து லாக் ஸ்டிச்சும் போடக்கூடாது. அப்படியே ரிவர்ஸில் வந்து இழுக்கணும். இதிலே உங்களுக்கு த்ரெட்டு வந்து எப்படி கையிலே ஹேண்டில் பண்ணுறது அந்த ப்ராக்டிஸ் வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு. தேர்ட் லைனில் மறுபடியும் குத்திட்டு இழுத்துட்டு போய் செகண்ட் லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதாவது லாக் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மீன் முள்ளுமாக இருக்கும். அதான் இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். த்ரெட்டு வரலைன்னா விட்டுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது லூப் மாதிரி தெரியும். அதில் நீங்கள் நீடில் விட்டு இழுத்திங்கன்னா 2 த்ரெட்டுமே கரெக்டாக வந்துடும். ரொம்ப பிசுறாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் எண்டு நாட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிங்க. தேர்ட் லைன்லேருந்து குத்தி எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் போயிட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறேன். மறுபடியும் ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுத்திருக்கேன். லாக் பண்ணிவிட்டு அடுத்த லைன் கன்டினியூ பண்ணுறதுக்காக பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் தேர்ட் லைனுக்கு வரேன். ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி அதே மாதிரி கொடுக்க வேண்டியதான். சென்டரில் மட்டும் நம்ம தள்ளி போகிறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இல்லைன்னா அதுக்கு மேலேயே தானே ஸ்டிச்சஸ் வரும். அதுக்காக இல்லைன்னா நீங்கள் ஒரு ½ இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. செயின் ஸ்டிச் லாக் பண்ணிவிட்டு பேக்கில் கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் தேர்ட் லைனில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். எண்ட் நாட் போட்டேன். சேம் இதே ஃபிஷ் போன் ஸ்டிச்சை வந்து திலகம் ஷேப்பில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து திலகம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சிட்டு சென்டரில் வந்து பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கும். திலகத்தில் அந்த பாதிக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லைன்ஸில் எப்படி ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ சேம் அதே தான் இப்போ கொடுக்க போகிறோம். அப்படியே மேலே குத்திட்டு ரிவர்ஸில் இழுக்கணும். இழுத்துட்டு அந்த கோட்டில் மேலே தான் நீங்கள் லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கணும். நல்லா ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைனில்
போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் போடுங்க. ரொம்ப ஈஸியாகவே வரும். ஆப்போசிட் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி கொடுங்க. இதையும் நம்ம ஃபில்லிங்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சஸை. நீங்கள் லீஃப் மாதிரி வரைஞ்சி அதுலேயும் கூட இதே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். த்ரெட்டு வரலைன்னா விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி தெரியும். அதில் மறுபடியும் நீங்கள் நீடில் விட்டிங்கன்னா டபுள் த்ரெட்டுமே நீடிலுக்கு வந்துடும். ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறதுனால ஹோல்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக தெரியுது. த்ரெட்டை மட்டும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இழுங்க. இந்த இடத்துல கவனிங்களேன், இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போ வந்து நம்ம 2 சைடுமே கொடுக்க தேவையில்லை, ஒரே சைடே 2-3 ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கலாம். 2 நாட் கொடுத்துட்டு மறுபடியும் அதே சைடே கொடுங்க. அப்போ 2ம் ஈக்குவலாக வரும். அதுக்காக ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், இல்லைனா செயின் ஸ்டிச்சே கொடுக்கலாம். இதே சேம் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சஸும் கொடுக்கலாம். நம்ம நான் இப்போ சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். இல்லை ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி எடுத்துருக்கோம்ல, அது ஒரே மாதிரி தெரிகிறதுக்காக நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஒரு ரவுண்டு கொடுத்துறேன், இப்போ செகண்ட் ரவுண்ட் கொடுக்குறேன். நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எண்டு நாட் போட்டு முடிச்சிட்டேன். சென்டர்லேயும் நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், சுற்றியும் அவுட்லைன்லேயும் நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.